இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்யு லங்ஸோடைய பஞ்சபூத புள்ளி. எல்யு பஞ்சபூத புள்ளி மொத்தம் 5. அதில் வந்து பார்த்திங்கன்னா LU9 wood point, LU10 fire point, LU9 earth point, LU8 metal point, LU5 water point. சரிங்களா? இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு நோட் பண்ணி காமிக்கிறேன். LU11 wood point, LU11 wood point அப்படின்னா இந்த LU அப்படிங்கிற நுரையீரல் வந்து இந்த உட்டு ஆகாயம், அதாவது லிவரோட கனெக்ட் ஆகுது. அதாவது லிவருக்கு வந்து சக்தி கொடுக்குது. இந்த 11வது பாயிண்ட நம்ம நீரில் கொடுக்கும்போது LU11 நீரில் கொடுத்தா லிவருக்கு சக்தி கிடைக்கும். அதுதான் இருக்கு. இப்போ LU10 வந்து ஃபயர் அப்படின்னா ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டின், பெரிகார்டியம், ட்ரிப்ளோமஸ் சொல்றோம் இல்லையா. ஃபயருக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. LU9 வந்து எர்த், ஸ்பிளின், ஸ்டமக், அதுக்கு எனர்ஜி கிடைக்குது. அதுக்கு அடுத்தது LU8 வந்து இது வந்து தனக்கு தானே சக்தி கொடுத்துக்குது. அதாவது LU8 வந்து அது லங்ஸோடைய சொந்த புள்ளி. LU5 வாட்டர் எலிமெண்ட், அதாவது கிட்னி, யூரினரி பிளாடர், அவங்களுக்கு சக்தி கொடுக்குது. ஒவ்வொரு புள்ளியும் ஒரு உறுப்புக்கு சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளியா இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான புள்ளி. பாருங்க, இப்ப இந்த ஒவ்வொரு புள்ளி எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் கையை இப்படி வச்சுக்கணும். கையை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பெருவிரல் இருக்கிற பக்கம் வெளிப்பக்கம், சுண்டு விரல் இருக்கிற பக்கம் உள்பக்கம், இந்த பக்கம் அதே மாதிரி தான். இந்த சக்தி ஓட்ட பாதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையிலையும் இருக்கு, இந்த கையிலையும் இருக்கு, 2 கையிலையும் இருக்கு. நீங்க வந்து 2 கையுமே யூஸ் பண்ணலாம், 2லையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நெகத்துக்கு அடியில வெளிப்பக்கமா இப்படி வச்சா வெளிப்பக்கம் தானே, வெளிப்பக்கமா நெகத்துக்கு அடியில இந்த இடத்துல இருக்கு. நல்லா தெரியுதுங்களா? இது LU11. அடுத்தது LU10. LU10 வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சுட்டு இந்த அளவில் பாருங்க, இந்த எலும்புக்கும் இந்த எலும்புக்கும் மத்தியில் இங்கே 2 கலர் இருக்கு. இது கருப்பு கலர், இது வெள்ளை கலர். இந்த 2 கலருக்கும் சென்டரில் இந்த இடத்துல இருக்கு. தெரியுதுங்களா? இந்த 2க்கு நடுவில் இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தது LU9. LU9 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்குனீங்கன்னா, அப்படியே இந்த கலர்ல அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த ரேகை, மணிக்கட்டு ரேகை இருக்கு இல்லையா, மணிக்கட்டு ரேகையில அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. கரெக்டா ரேகையிலே இருக்கு. அந்த இடத்துல ஒரு பள்ளமும் இருக்கு. இதுக்கு அடுத்தது அப்படியே கீழே ஒரு சுன் அப்படிங்கிறது இந்த ரேகை அளவுக்கு தான் ஒரு சுன் அப்படிங்கிறோம். அதாவது ஒரு இன்ச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு சுன்னு சொல்லுவாங்க. ஒரு சுண்ணுக்கும் இன்ச்சுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. இது வந்து அளக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அவங்க கையில் தான் அளக்கணும். நம்ம கையில் அளந்துடக்கூடாது. நம்ம கை பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். வரவங்க கையில் தான் நம்ம அளந்து அதை நம்ம நீட்டு கொடுக்கணும். இப்போ இங்கிருந்து ஒரு சுன் அப்படிங்கிறது இந்த இடம். பாருங்க, தெரியுதா? இங்கிருந்து ஒரு சுன் வெளியில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல LU8 இருக்கு. இது லங்ஸோடைய சொந்த புள்ளி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா LU5 அப்படியே நேராக வாங்க. நேராக வந்தீங்கன்னா இந்த சென்டரில் பள்ளம் இருக்கும். தெரியுதா? இந்த சென்டரில் பள்ளத்துலேருந்து மேல் பக்கம் இந்த சைட்லேயே வந்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா பாருங்க, அப்படியே வந்தீங்கன்னா தெரியுதா? இந்த இடத்துல இங்கே ஒரு நரம்பு இருக்கும். நரம்புக்கு மேலே இது LU5. இந்த மாதிரி மொத்தம் பஞ்சபூத புள்ளி 5 இருக்கு. இது வந்து இந்த LU5 வந்து நம்மளுக்கு வந்து கிட்னிக்கு சக்தி கொடுக்கக்கூடியது. ரொம்ப அற்புதமான புள்ளி இது ஒன்றும். இந்த 5 புள்ளியும் வந்து நம்ம உடம்புல நோய் தீர்க்கக்கூடிய புள்ளிகள். இதில் இன்னும் உபரி புள்ளி இருக்கு. நான் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த உபரி புள்ளி சொல்கிறேன்.
உபரி புள்ளி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு புள்ளியும் என்னென்ன நோயை குணப்படுத்தும் அப்படிங்கிற டீட்டெயிலும் ஒரு ரெண்டாக பிரித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரே டைமில் எல்லாம் கொடுக்க முடியல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரித்து ஒரு ஒரு புள்ளியும் அது என்னென்ன நோயை குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு எழுதி போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஹரே கிருஷ்ணா.